வணக்கம். இந்த அரங்கத்தில் திருப்பி உங்களை சந்திப்பேனான்ட்டு எனக்கு சந்தேகமாகத்தான் இருந்தது. சரியாக 6 மாதங்கள் கழித்து இந்த அரங்கத்தில் படப்பிடிப்பு நடைபெறுகிறது. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே செர்ரி வைப்பாங்க. அதுபோல திமுக வீழ்த்தப்பட்டதை விட மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் பொம்மை முதல்வர் என்று நான் வர்ணித்த அந்த மு.க. ஸ்டாலினை கொளத்தூர் மக்கள் வீழ்த்தி இன்று ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக வீட்டில் அமர வைத்திருக்கிறார்கள். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. சொல்லுவோம், நாங்கள் பட்ட கஷ்டத்தை யாருமே படலைங்க. இன்னைக்கு எனக்கு திமுகவை வீழ்த்தி இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் முதல்வர் நாட்காலில் அமர்ந்ததை பொறுக்க முடியவில்லை, தயிக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை புலம்பி தீர்க்கிறார்கள். அதுவும் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் அப்பாவை காணான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே வெந்த புண்ணில் மிளகாய் பொடியை தேய்த்தது போல துடிக்கிறார்கள். எரியுதடி மாலா, ஃபேன் போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? திமுகவோட தோல்வியில அதிமுக வகித்த பங்கை விட, பாரதிய ஜனதா கட்சி வகித்த பங்கை விட, அந்த திமுகவின் மாபெரும் தோல்வியில் நாங்கள் ஒரு பெரும் பங்கு ஆற்றி இருக்கிறோம் என்று நான் பெருமையோடு இந்த தருணத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். தம்பி, இப்ப சந்தோஷம் தானே? சார், கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை சட்டசபையில தேடாதீங்க, என் மக்கள் மனசுல தேடுங்கன்றாரு. சட்டசபைக்கு போக முடியாது. போகணும்னா விசிட்டர் பாஸ் வாங்கிட்டு தானே போகணும். சொல்லுங்க, உன் பையன் போறான். இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. கல்யாண வீட்டுல போய் புலம்புற ஒரே கரகாட்ட கோஷ்டி திமுக தான். இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சு வச்சதே இவங்க தான் தம்பி. உங்க எல்லாருக்கும் மணமக்களை வாழ்த்தி என் நண்பன் ஒரு குட்டி கதை சொல்ல போறான். இதையெல்லாம் கழகம் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் பேசணும். ஆனா அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதில் சொல்லார பாத்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுங்கட்சியினர் சட்டசபையில என்னென்ன கூத்தடிச்சாங்கன்னு நீங்க அத்தனை பேர் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமா கேட்கிற அளவுக்கு என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது. நான் என் காதுல இருந்து வந்துச்சு நான் சொன்னேன். குத்தி இருக்கு. அப்பாவை காணான்னு விஜய் சொன்னது சுருக்குன்னு குத்தி இருக்கு அவருக்கு. அந்த வேதனையை தான் திருமண வீட்டில் போய் வெளிப்படுத்துகிறார். நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், கட்சிக்காரர் பேசுறேன், தாலை போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிளத்து மீது நடந்து வந்தாவது கட்சியை காப்பாற்றுங்கிறேன். ஒண்ணுமா அவ்வளவு திருத்து நம்மளுக்கு வேணும் நாய் கல்யாணத்துக்கு கூப்பிடணும். கம்யூனிஸ்டுகள் தலைமையில் திருமணங்கள் நடக்கும். அங்கே போயிட்டு கரெக்டாக கம்யூனிஸ்டுகள் என்ன பேசுவாங்கன்னா, 2 பேரும் சம உரிமை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களின் தலைமையில் திருமணம் நடந்தால் எச்சரிக்கிறேன், இது இறுதி எச்சரிக்கை, ஒழிக்காமல் விடமாட்டேன்னு எங்க எதிர்கட்சிக்காரங்கள. அதுக்கு கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளை என்னடா பண்ணுவாங்க, அவங்க எதுக்குடா இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா அவர்களுக்கு தெரியாது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்போ அங்க அன்னைக்கு போனதும் ஒரு திருமணம். விஜய்க்கு பதில் சொல்லணும்னா வெளியில போய் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி சொல்லியா, ஏதோ பெரிய மனுஷன் கல்யாணம் நடத்தி வைன்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் கூப்பிட்டா, விஜய் அவர்களே என்ன சட்டசபையில் தேடாதீங்க, நான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் இடங்களிலெல்லாம் நான் இருக்கிறேன். நான் தான் முதலமைச்சராக இருக்கிறேன். நான் தான் முதலமைச்சர். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இன்னொரு வாட்டி சொல்லு, மறுக்கா சொல்லு. நான் தான் முதலமைச்சர், மறுக்கா சொல்லு. ஒரு எதிரி இருக்கான், அவனை பிடிக்கலன்னா பொய் வழக்கு போகிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆளை வச்சு அடிப்பாங்க, கொலை செய்ய முயற்சி செய்வாங்க, அதை கூட புரிஞ்சுக்க முடியுது. எவனாவது வீட்டில் சாக்கடையும் மரத்தையும் எழுதி ஊற்றுவானாங்க. செத்தே போச்சு எங்கள் அம்மா. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? இப்போ மடிப்பாக்கத்தில் வேலை செய்கிற அகஸ்டின் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். இவன் புத்திலாம் எந்த அளவுக்கு வக்கரமாக இருந்துச்சுன்னா, அவன் சின்ன பையன், இவன்கிட்ட பேசலாமா? அப்படி உன்னை போய் தேட சொல்லியிருக்காங்க, தேடிட்டு போக வேண்டியது தானே. இவன் புத்திலாம் எவ்வளோ வக்கரமாக இருக்கு பாருங்க. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? என்னங்க சார், உண்மை கேஸ் மாதிரியே விசாரிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் தெரியும் இது பொய் கேஸுன்னு, நம்மளுக்கும் தெரியும் இது பொய் கேஸுன்னு. கிட்டத்தட்ட அவங்க ஒரு எனிமிட்டி மாதிரி நம்ம மேலே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன சார் காரணம்?
அந்த அளவுக்கு அதாவது ஒரு ரோல் கொடுத்தா அந்த கேரக்டராகவே மாறிடுறாங்க. ஆட்சி மாறும். அதை நம்பவே இல்லை சார் அவங்க. நம்பல, ஓட ஓட விரட்டப்படுவீர்கள் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு மண்டையில் ஏறவே இல்லை. சில ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இப்போ அகஸ்டினை சொன்ன அப்படி அந்த சேட்டு துரை ரவிக்குமார்லாம் இருக்காங்க. என்னை வந்து தமிழகம் முழுக்க பல்வேறு காவல் நிலையங்களில் என்னை காவல்துறை அதிகாரிகள் விசாரித்திருக்கிறார்கள், கைது செய்திருக்கிறார்கள். இந்த இப்போ நான் குறிப்பிட்ட இந்த சில்லற பசங்களை தவிர பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் ப்ரொஃபஷனலாக நடந்துக்குவாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா சார்? உங்களுக்கு தெரியும் யார் இது சொல்லி நடக்குதுன்னு அப்படின்னா நானும் சாரி சார் அப்படின்றேன். எனக்கு இப்போ அவங்க மேலெல்லாம் இன்னைக்கு பார்த்தேன்னா மகிழ்ச்சியாக என்னால் அவர்களோடு உரையாட முடியும். ஈவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு தோணுது. இவங்கெல்லாம் என்னன்னா இந்த ராஜாவுக்கு மிஞ்சிய ராஜ விசுவாசம் அப்படின்வாங்க, மோர் லாயல் தென் த கிங் ஹிம்செல்ஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது போல அருண் சொன்னதை விட 2 பங்கு பண்ணணும். நீங்க சொல்லுங்க, நீங்க என்னென்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணீங்க? பொதுவா எனக்கு புலம்புறதுக்கு பிடிக்காது சார். பரவாயில்ல, புலம்புங்க. கடைசி ஷோ இது, புலம்புங்க. புலம்புறதுக்கு தான் இந்த ஷோவே. மெயின் காரணம் நம்ம வந்து ஒரு வீக்கா காட்டிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. மாலதி, வி ஆர் நாட் வீக், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு எந்திரிச்சு தெம்பா வந்து இங்கே நிற்கிறோம். அருண் தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஸ்டாலின் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. புரியுதுங்களா? நம்ம இன்னைக்கு உட்காந்து துணிச்சலாக மக்களை ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம அவங்க எங்கே உட்காந்துட்டு இருக்காங்க? போராட்டம் பண்ணி இருக்கப்ப போய் கூலி படம் பார்த்தார்ல, அவருக்குலாம் தேவைதான் சார். கரெக்டாக சொன்ன தம்பி, கரெக்டாக சொன்ன. செய்யலாமா அதை? அந்த தூய்மை பணியாளர்களை அச்சு வண்டியில் தூக்கி போடுறான் போலீஸு. கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறீங்க நீங்கள். இன்னைக்கு நீங்கள் விஜய் ஆட்சியை சினிமா ஆட்சின்றீங்க. எவ்வளோ கொடூர மனசு இருந்துச்சுன்னா நீங்கள் போவீங்க கூலி படத்துக்கு? பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி கூட கேவலமான 12 நாளாக கக்கூஸ் போக முடியாமல் பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பெண்கள் அன்னைக்கு நைட் ஆப்ரேஷனு, போலீஸை விட்டு அவங்களெல்லாம் தூக்க சொல்லிட்டு கூலி படம் போறாருன்னா எவ்வளோ ஒரு ஆணவம் இருக்கணும். கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது மச்சி. அப்படி ஆடினு வச்சுக்க மவன அந்தர் பல்ட்டி தான் சார். நான் கூட நீங்க பேசுறப்ப என்னடா அவர் எதுக்கு அப்படி பேசிக்கிருக்காரு அப்படின்னு தான் நினைச்சேன். இனியும் இதே மாதிரி காருக்குள்ள வச்சு எதுக்குப்பா அப்படி ஒரு அதிகாரியை பத்தி தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்ப நீ காலை உடைக்க சொன்னதுன்னா முக ஸ்டாலின் உடைக்க சொல்லிருப்பாரு. அப்பதான் சார் எனக்கு உண்மையிலேயே வந்து நீங்க பேசுனது ரைட்டுன்னு தான் சார் எனக்கு தோணுச்சு. போட்டது பூரா பொய் கேஸ்ன்றதையும் தெரியும். அது என்னன்னா அருணை பற்றி விமர்சனம் பண்ணுறேன். ஏன்னா அருணுடைய வண்டவாளங்களை இப்படி யாரும் எடுத்து தண்டவாளத்தில் ஏற்றியதில்லை. திருடனுக்கு தேள் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லாம் திருடனுங்க. நான் தேளு, நான் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும்.